வணக்கம் பொன்னேரி மக்களே, வெல்கம் டு சேனல் மிஸ்டர் பொன்னேரி. திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் பக்கத்தில் எர்ணாகுப்பம்ன்ற ஊரில் பார்த்தீங்கன்னா ஊதுபத்தி தயாரிக்கக்கூடிய கம்பெனி இருந்திருக்கு. இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா தீ விபத்தால் பயங்கரமாக பாதிக்கப்பட்டிருக்கு. அந்த பாதிக்கப்பட்ட இடத்துக்கு சம்பவம் அறிஞ்சு தீயணைப்பு துறையினர் அங்கே போயிருக்கிறாங்க. போயிட்டு அவங்களால முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணி தீகளை எல்லாம் அணைச்சிருக்கிறாங்க. இருந்தாலுமே 10 கோடி ரூபாய் நஷ்டம் அப்படின்னு சொல்லி சம்மந்தப்பட்ட கம்பெனியிலேருந்து சொல்லியிருக்கிறாங்க. விசாரணை போயிட்டு இருக்கு. போலீஸார் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி பக்கத்தில் ஏலியம்பேடுன்ற ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா கருப்பு பட்டை கொடி ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க மக்கள். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70 குடும்பத்தினருக்கு வீட்டுமனை பட்டா வழங்காத காரணத்தினால இவங்க இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க வட்டாட்சியர் முதல் கலெக்டர் வரைக்கும் நிறைய மனுக்களை கொடுத்துருந்துருக்காங்க. ஆனால் இதுவும் ரெஸ்பான்சஸ் இல்லைன்ற மாதிரி வேதனையோடு அவங்க தெரிவிச்சுட்டு இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு இருந்திருக்காங்க. இந்த போராட்டத்தோட பேர் காத்திருப்பு போராட்டம் அப்படின்றது தான் அவங்க சொல்கிறாங்க. இந்த காத்திருப்பு போராட்டத்தை இவங்க கிராம நிர்வாக அலுவலகத்துக்கு வெளியே தான் வச்சு பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் சம்மந்தப்பட்ட வருவாய்த்துறை கிட்ட இவங்க வேண்டுகோளும் வைக்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்றத. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வைரஸ் ஃபீவர் பரவறதா சொல்லியிருக்காங்க மருத்துவர்கள். ஒரே நாளில் 24 உள்நோயாளிகளை அட்மிட் பண்ணியிருக்காங்களாம். மருத்துவர்கள் சொன்ன தகவல் இது. ஸோ எல்லாருமே கவனமாக இருங்க, வைரஸ் ஃபீவர் பரவிட்டு இருக்குது. ஸோ பி கேர்ஃபுல். தேங்க்யூ ஆல். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.